அதான் இப்போ நீங்கள் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அந்த 10 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கடைசி தருணத்தில் அவர்கள் பதவி விலக வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கான கடந்த கால உதாரணங்களை இயல்பாகவே அவர்கள் கோட் பண்ணி காட்ட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. செல்வ பெருந்தகை அவர் போய் சேர்றாரு, பகுஜன் சமாஜ் கட்சியில் போய் சேர்றாரு, ஊரறிஞ்ச ரகசியம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அப்படி சேர்ந்ததுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அவர் எதுவும் எங்ககிட்ட கொடுக்கலன்னு அன்றைய சபாநாயகர் சொல்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அங்கே தான் தொடர்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாகவே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு கடிதங்கள் எழுதினார், 3 முறை எழுதினார். இவர் எங்கள் கட்சியிலிருந்து விலகிட்டாருங்க, இவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி புகாரை கொடுத்தார். ஆனால் புகார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவிற்கு கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது பாரபட்சமாகத்தான எல்லா காலங்களிலும் பயணப்பட்டிருக்கிறது. அதாவது இதில் ஷெக்தாத் அவர்கள் சொன்னது மாதிரி ஒருவர் எந்த கட்சியில் இருப்பது, எப்போது தன் பதவியை விலகுவது என்பதெல்லாம் அவரவருடைய தனி உரிமை சார்ந்தது, நான் மறுக்கலை. ஆனால் நாம் 2 விஷயங்களை பிரித்து பார்க்கணும். வெறும் சட்டம் சார்ந்து பார்க்க போகிறோமா, அல்லது ஒரு அறநெறிகள், ஒரு நேர்மை, எத்திக்ஸ்னு சொல்கிறோமே, அதை சார்ந்தும் பார்க்க போகிறோமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இது மாதிரி இருந்தவங்களையே 2-3 வகை இருக்கிறது. வெறும் பழக்கற்பையா மட்டுமல்ல, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரும் தேமுதிகவிலேருந்து வெளியே வந்தார். அவர் செய்தது சரியா தவறாங்கிறதெல்லாம் எனக்கு விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. வெளியே வந்தார், தன் பதவியை விட்டு விலகினார், அதிமுகவில் சேர்ந்துட்டார். அது அவர் விருப்பம். ஆனால் அதிமுகவிலும் சேராமல் அதிமுகவுக்காக இயங்குவது, அந்த கட்சியின் கரைவேட்டியை உடுத்தி கொள்வது. நான் சட்டமன்றம் போனதில்லை, உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கொரடான்னு ஒன்று சொல்லுவோம், விப். அந்த ஆணை கட்சி, எந்த கட்சியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறீர்களோ அந்த கட்சியினுடைய சார்பாகத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அதுதான் அடிப்படை அறம். நான் பேசுவது சட்டம் இல்லை, அடிப்படை அறம் இல்லை. சட்டம் என்ன சொல்லுகிறதுனா, 3இல் 1 பகுதி விலகினால் அவர்களின் பதவி போகாது, கட்சியை விட்டு விலக்கப்பட்டால் பதவி போகாது, அவர்களாக கட்சி மாறினால் போகும். இப்போ பழக்கற்பையா விலக்கப்பட்டார், அவருடைய பதவி போகாது, அவர் விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு அடிப்படை நேர்மை. பழக்கற்பையாவுடைய ராஜினாமாவிலும் விமர்சனங்கள் இருக்கிறது. 5 வருஷமா இருந்துட்டு அவர் சொன்ன காரணம் அது சரி, அது வேற விஷயம். விலக்கப்பட்ட அது ஒரு நியாயமான அடிப்படையில் இன்னொரு கேள்வியும் கூட சேர்த்து கேட்டுக்கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பழக்கற்பையாவினுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஏன் பாருங்க, நான் கொடுத்தும் ஆனா இந்த 10 பேருடைய ராஜினாமா கடிதங்கள் அவ்வளவு விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, அவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, உடனடியாக விஜயகாந்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பறிக்கப்படுகிறதுன்னு சொன்னா அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது ஐயா சொன்ன மாதிரி அது அவர்கள் சுயமா முடிவு பண்ணாங்கன்னார். பாருங்க, அதுல ஒரு அதிசயம், 10 பேரும் ஒரே நிமிடத்தில் சுயமா ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. இது ஒரு உலக அதிசயங்கள்ல ஒன்று நடக்குது பாருங்க. 10 பேர் ஒரே நாள், ஒரே நிமிடம், ஒரே நொடியில் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. அதை சபாநாயகரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாரு. இது எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கதைகளில் கூட இப்படி புனைவுகளை நாம் சொல்ல முடியாது ஒரு பக்கம். ஆனால் நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததும் நேர்மை இல்லை. அவர்களை கட்சியை விட்டு விலக்கவில்லை என்றால் எந்த கட்சி செய்திருந்தாலும் அதுவும் நேர்மை இல்லை. அதில் ஒன்றும் 2வது கருத்துக்கு இடம் இல்லை. என்றைக்கு நீங்கள் உங்கள் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேற இடத்துக்கு வேலை செய்கிறீங்களோ, போனா போகட்டும்னு வெளியே அந்த ஒரு பதவி போனால் போகட்டும்ங்கிற முடிவுக்கு வரணும். என்ன நடக்கிறது என்றால், கடைசி வரைக்கும் பதவியை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை, கடைசி வரைக்கும் உறுப்பினரை விடுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இந்த 2ம் நியாயம் இல்லை. இந்த 2ம் தான். ஆனால் இதில் நான் செல்வ பெருந்தகை குறித்து ஒரு கேள்வி இருந்தேன். ஆனால் செல்வ பெருந்தகை விவகாரம் அப்படிங்கிறது இதில் முற்றிலும் வேறுபட்ட விவகாரம். அவர் பகிரங்கமாக பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அது தொடர்பான செய்திகள் வந்தன, அது தொடர்பான ஆதாரங்களோடு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், புகார் கொடுக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் எனக்கு அந்த மாதிரி எந்த புகாரும் வரவில்லை, என்கிட்ட செல்வ பெருந்தகை நான் இன்னும் இந்த கட்சியிலமா இருக்கிறேன்னு சொல்றாருங்கிறார். இல்லை, அது எல்லாம் நேர்மையே இல்லை என்றுதான் நான் சொல்றேன். அது யார் செய்திருந்தாலும் அது நேர்மை இல்லை. அதை அந்த கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுதான் அறம் சார்ந்ததுன்னு சொல்றேன். நீங்க சட்டம் பேசினா அது வேற, பால் இருக்கிறாரு கேஸ் போட்டுக்கலாம். இதில் நான் சொல்ல வேண்டியது, உண்மையிலேயே அந்த திரைப்பட நகைச்சுவை மாதிரி தான் இருக்குது. காரு வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் கட்சி தாவி இருக்காங்க, ஆனாலும் தாவலை. இதுதான் இந்த வினோதம் அரசியலில் நடக்கலாமா என்பது தான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்குது. நீங்கள் சட்டத்தை பற்றி பேசுகிறீங்க, சட்டத்தில் என்ன இருக்குன்னா, எப்போ ஒருவருடைய பதவி போகும்னா 2 காரணங்களால் தான். ஒன்று, அவர் வாலண்டரிலி கிவ்ஸ் அப் ஹிஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் த பார்ட்டி. தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினரை, அந்த உறுப்பினர் பொறுப்பை, அந்த பதவியை தானாக முன்வந்து அவர் கைவிடும் பொழுது அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏயின் பதவி போகும். அல்லது கொறடா உத்தரவுக்கு நேர் எதிராக, அல்லது அதை மதித்து அங்கே வாக்களிக்காமல் அப்ஸ்டைன் ஆனார் என்று அப்படி இருக்கு.
இப்போ என்ன ஒரு சிக்கல்னா நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து சட்டம் உண்மையிலேயே எழுத்துப்பூர்வத்தில் பார்த்தா கூட இந்த 10 பேர் செய்தது தப்புங்கிறேன் நான். ஏன்னா சில தீர்ப்புகள் வந்திருக்கு, வாலண்டரிலி கிவ்ஸ் அப்னா அதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்கு. தன்னைத்தானே அந்த கட்சியிலிருந்து விலக்கிக் கொள்வது என்பது அவருடைய செயல் மூலம் நிரூபிக்கப்படலாம். ராஜினாமா கடிதம் இல்லாவிட்டாலும் அவருடைய நடத்தை மூலம் அது நிரூபிக்கப்படலாம், அவருடைய பேச்சு மூலம் கூட அது நிரூபிக்கப்படலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இன்னும் உதாரணமாக இன்னொரு வழக்கில் கூட அது என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், எதிர்கட்சி ஒருவர் ஆட்சி அமைக்கலாம், அவருக்கு தன்னுடைய ஆதரவு உண்டு என்று கடிதம் கொடுத்தால் அதுவும் என்ன அர்த்தம் என்றால் இந்த கட்சியிலிருந்து அவர் விலகி விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு இருக்கு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் சபாநாயகர் அவர்களை பார்த்து, இந்த 4 ஆண்டு காலமாக 2012 துவக்கத்திலிருந்தே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும், இந்த 10 பேரும் அவங்களுடைய 3 கட்சிகள் 13 ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் பத்திரிகையில் ஒன்றில் பார்த்த வரைக்கும் 12 மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 11 மேல இவங்க எல்லாம் ஆகுறாங்க. 2012 ஒவ்வொருத்தராக மிக விரைவாகவே அதிருப்தி வந்துவிட்டது. பிகினிங் ஆஃப் 2012 அந்த செய்தி வருது. ஆமா, அப்ப 2012 இப்படி ஒவ்வொருத்தரா கிட்டத்தட்ட ஒரு 3.25 4 ஆண்டு காலம் இவங்க ஒரு கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய வேட்பாளராக நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னொரு கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு சேவை செய்திருக்கிறார். இது நல்லா தெரியுது. அதுக்கான விஷயங்களை பூரா பாலு அவங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இதன் அடிப்படையில் அந்த கட்சி நடவடிக்கையும் எடுக்கலன்னு கேட்குறீங்கல்ல, கட்சி இவரை விளக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறேன். சட்டப்படி என்னன்னா, சபாநாயகரே இந்த 10 பேரும் தங்களுடைய கட்சியிலிருந்து தங்களை தாங்களே விலக்கி கொண்டவர்கள் என்பது அவருடைய செயல் மூலமாக, அவர்கள் ஆளுங்கட்சி ஆதரிப்பதன் மூலமாக, தன்னுடைய சொந்த கட்சியை ஆதரித்து பேசாமல் இருப்பதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு என்று அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதுதான் சிக்கல். நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம், நான் அதுதான் பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கின்றன அப்படிங்கிற. ஏன்னா பொது மேடைகளில் அவர்கள் அவங்க தரப்புல வேற சில காரணிகள் சொல்லப்படுகின்றன. அந்த காரணிகளில் உங்களுக்கு நிச்சயமா மாற்று கருத்து இருக்கும். நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சொல்லலாம். 10 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தால் வரக்கூடிய இடைத்தேர்தல், அதன் மூலம் ஏற்படக்கூடிய செலவுகள், அதன் மூலம் ஏற்படக்கூடிய சிரமங்கள், அதன் மூலம் எங்களால் அந்த மக்களுக்கு தொண்டாற்ற முடியாத நிலை ஏற்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்க பதவியை ராஜினாமா செய்யவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் தொண்டு ஒன்றுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது என்று நீங்களும் நம்புங்கள், நானும் நம்புகிறேன். அந்த மக்கள் தொண்டு என்னவாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். காத்திருக்கிறேன்.